தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை தேவன் நமக்கு ஈவாய் இலவசமாய் தந்ததினாலே, கிருபையாய் ஒரு ஆராதனையை கூட்டி தந்ததினாலே கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் துவங்கினது போல் இருக்கிறது. இவ்வளவு வேகமாக இந்த மாதம் முடிவடைகிறது. 28வது நாளை காண செய்த நல்ல தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை, மாறாத கிருபை, நடத்துகிற தயவை கொண்டு, நம்மை தயவாய் நடத்துகிறதை கொண்டு நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக, இரக்கம் செய்வாராக. இன்னும் கிருபைகளால் கர்த்தர் நம்மை நிறைத்து நடத்துவாராக. நாம் தேவனுடைய தயவினாலும் கிருபையினாலும் இந்த மாதம் 30ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Psalms 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விடியற்காலத்தின் நன்மைகள் என்கிற தலைப்பிலே நாம் சில வார்த்தைகளை, வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விடியற்காலத்திலே களிப்பு. யார் களி கூற முடியும் என்பதை குறித்து கேட்டோம். விடியற்காலத்திலே கர்த்தர் கரையில நின்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதை குறித்து தியானித்தோம். விடியற்காலத்திலே பனிக்கு ஒப்பாய் தேவன் இருக்கிறதை குறித்து, தேவன் இஸ்ரவேலுக்கு பனியாயிருப்பதினால் இந்த பனி எதற்கெல்லாம் ஒப்பாயிருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். இந்த கடைசி வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 28ஆம் தேதி விடியற்காலத்து இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 16 verse 17 அங்கே படிக்கும்போது யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். சாப்டர் 16 புக் ஆஃப் எக்ஸோடஸ் verse 7. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற்காலத்திலே மகிமையை காண்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் விடியற்காலத்து பனியை போல் இருக்கிறார். கர்த்தர் விடியற்காலத்திலே உயிர்த்தெழுந்த இயேசு கரையிலே வந்து நின்று ஆற்றி தேற்றினதை குறித்து தியானித்தோம். விடியற்காலத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய மகிமை காணப்படுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிமையை குறித்து பல அனுபவங்கள் தேவனுடைய தாசர்கள் பெற்றிருக்கிறார்கள். பல அனுபவங்களின் ஊடாய் இந்த மகிமை குறித்து போயிருக்கிறார்கள். அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். சங்கீதக்காரனு கூட அழகாய் சொல்லுகிறான், மகிமையை கண்டேன், மகிமையை கண்டேன், இப்படியாய் நான் மகிமையை கண்டேன் என்று சொல்லுகிறான். வேதத்திலே மகிமையை வாஞ்சித்தவர்களை குறித்தும் மகிமையை கண்டவர்களை குறித்தும் இந்த மகிமை என்ன செய்யும் என்பதை குறித்தும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக, மகிமை மகிமை என்றால் ஒரு பெரிய பிரகாசம், ஒரு பெரிய வெளிச்சம், நாம் இதுவரை கண்டிராத ஒரு பெரிய பிரகாசம் என்று நினைக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, இங்கே மோசே யாத்ராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எக்ஸோடஸ் சாப்டர் 33 verse 18 18வது வசனத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். ஆண்டவரே, இந்த மகிமை எனக்கு காண்பியும் அப்படின்னு கேட்கிறார். மகிமையை வாஞ்சித்தவர்களை குறித்து சில வார்த்தை. இங்கே மோசே 40 நாள் அப்பம் புசியாமலும்
தண்ணீர் குடியாமலும் தேவ சமூகத்தில் நின்று அவன் கீழே இறங்கி வந்தான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இப்படிப்பட்ட மோசே தேவனிடத்துல வந்து கேட்கிறான், மகிமையை காண்பியும், மகிமையை காண்பியும். தேவனோடு தங்கியிருந்த போது அவன் காணாத மகிமையா இப்பொழுது அவன் கேட்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயுடைய முகம் பிரகாசித்ததை குறித்து நாம் படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, மகிமை என்று சொல்லி கேட்டு காண்பித்தருளும் என்று கேட்டபோது தேவன் அவனுக்கு சொன்ன பதிலை அடுத்த வசனத்திலே நமக்கு படிக்கிறோம். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்னுடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு கூட இருந்ததில்லை, கூடாது என்று சொன்னார். அப்படியானால் மகிமை என்று சொல்வது தேவனை முகமுகமாய் பார்ப்பது, தெய்வத்தை அபிமுகமாய் காணுന്ന அனுபவம். அதைதான் மகிமை என்று கேட்கிறான். ஆண்டவரே, இந்த மகிமை காண்பித்தரலும். மகிமை காட்டுறமான்னு சொல்லியிருக்கலாம். நீ என்னை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னார். என் முகத்துகை பார்ப்பாய், முகத்தை பார்க்க மாட்டாய். அப்படியானால் மகிமை என்று சொல்வது தேவனை முகமுகமாய் அபிமுகமாய் ஃபேஸ் டு ஃபேஸ் தெய்வத்தை பார்ப்பதற்கு அனுபவம் தான் இந்த மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே மகிமையை காண்பித்தருளும் என்று ஜெபித்தான். நம்முடைய வாக்கு தத்துவம் என்ன? விடியற் காலத்திலே கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். விடியற் காலத்து ஆசீர்வாதத்திலே தேவனுடைய மகிமை காண்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. இரண்டாவதாக, மரியாள் தன் சகோதரன் மரித்து 4 நாளாயிற்று. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே அந்த கல்லை நீக்கி போடுங்கள் இயேசு சொன்ன போது, ஆண்டவரே அவன் மரித்து 4 நாளாயிற்று. ஐயோ, இயேசு அதற்கு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதன் மகிமையை காண்பித்தருளும் என்று சொல்லுகிறான். இங்கே ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், என் மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறார். இன்னும் நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஞானி சொல்லும் போது 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, Proverbs chapter 21 verse 21, அங்கே படிக்கும்போது ஞானி மகிமையை கண்டடைவான் என்பதை குறித்து சொல்லுகிறார். chapter 21 verse 21. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். மகிமையை கண்டடைய முடியும் என்று கர்த்தர் ஞானி ஆணித்தரமாய் சொல்கிறார். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நீதியை பின்பற்றுகிறவர்கள், தயையை பின்பற்றுகிறவர்கள் மகிமையை கண்டடைய முடியும். தாழ்மையுள்ளவர்கள், பயப்படுகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மகிமையை அடைய முடியும் என்று ஆணித்தரமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போஸ்தலன் ஞானி சாலமோன் அழகாக சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவர்களின் மகிமையை கண்டும் என்று துக்கத்தோடு சொல்லுகிறார். நம்பர்ஸ் chapter 14, என்னாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே 14:22, ஆண்டவர் அவர்களுக்கு நான் என் மகிமையை அவர்கள் கண்டும் என்று துக்கத்தோடு சொல்லுகிறார். என் மகிமையை நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த எல்லாவற்றை கண்டும் மகிமையை கண்ட ஜனம், தேவனுடைய மகிமையை கண்ட ஜனம். இன்னும் கூட உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
24வது வசனத்திலே, Deuteronomy chapter 5 verse 24, அங்கே சொல்லும்போது மகிமையை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய மகிமையை காண்பித்தாராம். இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்முடைய மகிமையையும் நம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அக்கினி நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தையும் கேட்டோம். தேவன் மனுஷரோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை இந்நாளிலே கண்டோம். மகிமையை காண்பித்தாரே. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை கண்டார்கள். மகிமையை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஞானி சொல்லுகிறான், தாழ்மையாயிருக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், நீதியை பின்பற்றுகிறவன் மகிமையை காண முடியும் என்று சொல்லுகிறான். இயேசு மார்த்தாள் இடத்துல சொல்லுகிறான், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் மகிமையை காண்பித்தருளும் என்று சொல்லுகிறான். எல்லாவற்றுக்கு மேலாய் மோசேயின் இடத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்படி சொல்லுகிறார், விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அப்படியானால் விடிய காலத்தின் ஆசீர்வாதத்திலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற, தேவனை காண்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த மகிமையை காண நாம் ஆசையா இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்க ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம். மகிமையை காண வேண்டும் என்கிற ஆசை, இந்த மகிமை கண்டு காண வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தால் மகிமையை காண முடியும். மகிமையை கண்டடைவோம். மகிமையை கர்த்தர் ஸ்தோத்திர கிரியைகளை நம் வாழ்க்கையில காண முடியும். விடியற் காலத்து நன்மையிலே இன்னொரு ஆசீர்வாதம், ஆண்டவரே மகிமையை காண்பித்தருளும் என்று நீங்கள் நானும் ஆசையாய் கர்த்தருடைய மகிமையின் மேல் கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற அந்த ஆவல் உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாறுவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே மகிமை காணலாம் எல்லாம் படிச்சாலும் மகிமையை கண்ட ஒரு சிலர் இருக்கிறாங்க. தாவீது, ஸ்தேவான், பேதுரு, ஏசாயா, யோவான் சுவிசேஷகன் அழகாய் சொல்லுகிறான், மகிமை நாங்கள் பார்த்தோம், மகிமை நாங்கள் பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது மகிமையை பார்த்த தாவீதனுடைய அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது 63ஆம் சங்கீதம், சாம்ஸ் 63 verse 2, அங்கே படிக்கும்போது, வனாந்தரத்தில் நான் தேவனை தேடினேன், வறண்ட நிலத்தில் தேவனை தேடினேன், நான் மகிமையை கண்டேன் என்று சொல்லுகிறான். 63ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உடைய வல்லமையையும் உடைய மகிமையும் கண்டேன். காண்பேன் சொல்லல, கண்டேன். தாவீதே, நீ எப்படி வல்லமையை கண்டாய், நீ எப்படி மகிமையை கண்டாய்? அவனுக்கு தேவனை வனாந்திரத்தில், யூதாவின் வனாந்திரத்திலிருந்து பாடுகிறான். தேவனுடைய மகிமையை கண்டதை அவன் சொல்லுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதைதான் இன்னொரு அனுபவமாக சொல்லுகிறான். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது, அவனுக்கு ஒரு தவிப்பு இருந்தது. என்ன தவிப்பு? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் தங்கியிருந்து தேவனுடைய மகிமையை கண்டேன். அதை ஆராய்ச்சி செய்யும்படி போனேன், அந்த மகிமையை கண்டேன். அப்படியே தேவன் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஆராதனைக்கு வருகிற நீங்களும் நானும் பிரசங்கி யாரையோ வேற யாரையோ அல்ல, வேற எவரையோ பார்ப்பதற்காக அல்ல, தேவனை காண வருகிறேன். என் தேவனுடைய மகிமையை காண வருகிறேன். என் தெய்வத்தை தரிசிக்க வருகிறேன். அந்த அவா வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான இடத்திலிருந்து என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது என்கிற அந்த ஆசை. கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை காண போகிறேன்.
அவர் தம்முடைய பரிசுத்த வீட்டில் இருக்கிறார். ஜெப வீடு, அது தேவனுடைய வீடு, தேவன் இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய முகத்தையும் தேவனுடைய தரிசனத்தையும் தேட வந்திருக்கிறேன். அந்த ஆசையோடு கூட நீங்களும் நானும் தெய்வத்தை ஆராதிக்கணும். நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை செய்கிற மனுஷன் தான் தேவன் ஆலயத்திற்குள்ளே குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற தேவனை காண முடியும், மகிமையை காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக ஸ்தேவானை குறித்து சொல்லும் போது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்திலே, Acts of Apostle chapter 7 verse 55, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். What a wonderful testimony. என்ன அருமையான சாட்சி. கர்த்தர் ஸ்தோத்திரம். மூர்க்கர்கள் மூர்க்கமாய் அவன் மீது கல்லெறியும் போது சூழ்நிலைகளை பார்க்கல, வானத்தை அண்ணார்ந்து பார்த்தார். தன்மேல் விழுகிற கற்களை, காயங்களை, வேதனையை பார்க்கவில்லை, வானத்தை பார்த்த மனுஷன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் அழகாய் சொல்லுகிற தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு நிற்கிறதையும் நான் காண்கிறேன். உபத்திரவங்கள், இக்கால பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே. பாடுகள் வழியாய் போய் கிறிஸ்துவின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிமித்தம் கல்லெறி உண்டவனாயிருந்த ஸ்தேவான், ஞானத்திலும் ஞான ஆவினால் நிரப்பப்பட்டவன், பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டவன், வல்லமையால் நிரப்பப்பட்டவன். கர்த்தர் ஸ்தோத்திரம். மகிமையை கண்டான், இயேசு நிற்கிறதை கண்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இயேசு மகிமை கண்டவனுக்கு இந்த கல்லடிகள் பஞ்சு மெத்தையில் இருக்கிறது போல் இருந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அக்கினி ஜுவாலையிலே உலாவும் போது, சத்தியத்திற்காக வைராக்கியமாய் நிற்கும் போது, 4ஆம் சாயலான தேவன் தேவகுமாரன் அந்த அக்கினியில உலாவுகிற போது, நான் விசுவாசிக்கிறேன் அந்த அக்கினி அவர்களுக்கு ஏசி அறை போல மாறி இருக்கும். பாடுகளினூடாய், கண்ணீரினூடாய், வேதனையினூடாய் போகிற உங்களுக்கு எனக்கும் வேதனையையும் பாடுகளையும் சூழ்நிலையும் சுற்றிலும் இருக்கிற சர்க்கம்சேஷனை பார்க்காம வானத்தை பார்க்க பழகுவோம். வானத்தை பார்ப்போமானால் மகிமையை காணலாம். இயேசு நமக்காக எழுந்து நிற்கிறதை காணலாம். பிதாவின் வலது பாரசத்தை பார்க்கலாம். உனக்காக எனக்காக இயேசு எழும்பி நிற்கிறதை காண முடியும். என்னை ரொம்ப அசத்த ஒரு வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், வானங்கள் 56ஆம் வசனம் 56, வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 55 தேவனுடைய வலது பாரச தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டேன். இந்த விடியற் காலத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் தேவையா இருக்கிறது. இயேசுவை காணணும். இந்த பூமியில் இருக்கும்போதே பரலோகத்துல போய் பார்ப்பேன் என்பதல்ல. இந்த பூமியில் இருக்கும் போதே நீங்களும் நானும் இயேசுவை காண்கிற மனுஷராய், இயேசுவை தரிசிக்கிற மனுஷராய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, அகால பிறவியான எனக்கும் அவர் தரிசனமானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் கர்த்தர் தரிசனமாகட்டும். மகிமையை காண்கிற அப்படிப்பட்ட தேட்டம், அப்படிப்பட்ட ஆசை, ஆண்டவரே விடியற் காலத்துல அதிகாலையில மகிமை காண வந்திருக்கிறேன். அந்த அவா நமக்குள்ள பெருகட்டும். இந்த உலகத்துல இயேசுவை கண்டுட்டோம்னா இந்த உலகத்தை நாம் நேசிக்க மாட்டோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் நமக்கு அற்பமாய் நிசாரமாய் தெரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் விதமாய் பாடுகிறான், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விடியற் காலத்துல மகிமையும் காண்பீர்கள். விடியற் காலத்து அதிகாலையில் தாவீது கர்த்தரை தேடி மகிமை கண்டேன் என்று சொல்லுகிறான்.
ஸ்தேவான் ஆவியிலே நிரம்பினவனாய், பரிசுத்தாத்மா ஆவியிலே நிரம்பினவனாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாடுகளை சகித்தவனாய் இருந்தவன். அவனுடைய 6ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம், chapter 6 verse 15, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். இந்த பூமியிலேயே அவனுடைய முகம் எப்படி மாறிச்சாம்? தேவ தூதன் முகம் போல மாறிச்சான். தேவ தூதனுடைய முகம் போல மாறிச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு கூட சம்பாஷிக்கிறவன். அதே அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அவனுக்கு இருந்த ஞானம், அந்த ஞானமே இயேசு. அவனுக்கு இருந்த ஞானம், அவனுக்கு இருந்த அந்த அபிஷேகத்தினாலே அவனை எதிர்க்க ஒருவராலும் கூடாமல் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தான். அற்புதங்களை செய்தவன், அடையாளங்களை செய்தவன், எல்லாவற்றுக்கும் மேலாய் விசுவாசத்தின் ஆவினால் நிறைந்தவன். 2வது 10ஆம் வசனத்திலே ஞானத்தின் ஆவியை பெற்றவன். 15வது வசனத்திலே அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல மாறிட்டு. 7ஆம் அதிகாரம் 55, 56 மகிமையை கண்டான். இந்த அனுபவங்கள் நமக்கு வருவதாக. ஞானத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியினால், ஞானத்தின் ஆவியினால் இந்த முகம் ஜெபிக்க பிரகாசிக்கட்டும், மாறட்டும். மகிமை காண்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40, 41 வசனத்திலே படிக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏசாயா இப்படி சொல்லி இருக்கிறானே என்று சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். John the Gospel chapter 12 verse 40 and 41. அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்கள் அவர் குருடாக்கி அவர் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய மகிமையை கண்டான். அவன் மகிமை கண்ட போது, யாரை நான் அனுப்புவேன் என்று போட்டு என்னை அனுப்பும் தேவா என்று ஒப்பு கொடுத்துட்டு, இந்த ஜனங்கள் கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், இருதயத்தினால் உணராதிருக்கிற ஜனம் என்று அவர்களை குறித்து சொன்னான். இதை இயேசு எடுத்து எம்புகிறார். இப்பொழுது தேவனுடைய மகிமையை முகமுகமாய் கண்ட ஏசாயாவுக்கு ஒரு பாவ உணர்வு. ஐயோ, நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகிமையை காண்கிறவன் தான் பாவ உணர்வடைவான். மகிமையை காணாதவன் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். வயலோடு வயலை சேர்க்கிறவனே, உனக்கு ஐயோ, அவன் பார்வையெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை கண்ட போதுதான் நான் சுத்தம் இல்லாதவனா இருக்கிறேன், நான் அசுத்தனா இருக்கிறேன், அசுத்த ஜனங்கள் உள்ள ஜனத்திலே இருக்கிறேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், தன்னை குறித்த ஒரு உணர்வு வந்தது. மகிமையை காண காண, இயேசுவை காண காண, இயேசுவிடத்தில் நெருங்க நெருங்க, மற்றவர்களுடைய தப்பிதங்கள் அல்ல, மற்றவருடைய குறைகள் அல்ல, நான் எப்படி என்னை சரிப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வுள்ள ஜீவிதம் எனக்குள்ள உருவாகும். ஏசாயா இந்த மகிமையை கண்ட பின்புதான் அவன் பேசுகிறான். இந்த ஜனங்கள் கண்களிலிருந்து காணாத ஜனம், காதிலிருந்து கேட்காத ஜனம், இருதயத்தில் உணராத ஜனம், வாயினாலே தேவனை துதிக்கிற இருதயமோ அவர்கள் தேவனை விட்டு தூரமா இருக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். கண் காண்கிற அனுபவம், கேட்கிற அனுபவம், இருதயத்தில் உணர்கிற அனுபவம், வாயினால துதிக்கிறதல்ல, இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு தேவனிடத்தில் நெருங்குகிற அனுபவம் நமக்கு உருவாகட்டும். ஆம் பிரியமானவர்களுக்கு, தேவனுடைய மகிமையை நாம் காண்கிற மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, பேதுரு லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28 முதல் 32 வரைக்குள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒலிவ மலையின் மேல் இயேசு போனார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு மறுரூபமாகும் போது அவருடைய முகம் பிரகாசித்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தைகளை சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு பேதுரு, யோவானை, யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணும்படிக்கு ஒலிவ மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர்கள் எருசலேமில் நிறைவேற்ற போகிற எல்லா மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு நித்திர மயக்கமாறுந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற 2 பேரையும் கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களால ஜெபிக்க முடியல. இயேசு ஜெபித்து முகம் மாறிற்று, மறுரூபமாய் கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று ஒரு விழிப்பு வந்தது. அவர் விழித்த போது மகிமையை கண்டார்கள். இயேசுவின் மகிமையை கண்டார்கள். மகிமை மாத்திரமல்ல, எலியாவையும் மோசேயும் கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஒரு விழிப்பின் ஆவி நமக்குள் இருக்குமானால் மகிமையை காண முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி ஆகிலும் விடியற்காலத்து மகிமையை காண நாம் ஆசிப்போம், வாஞ்சிப்போம். கிருபை செய்வாராக. ஒப்பு கொடுப்போமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். விடியற்காலத்தில் மகிமையும் காண்பீர்கள். இந்த வார்த்தை எங்களுக்கு நிறைவேறட்டும். மோசே மகிமை காண்பித்தருளும் என்றான். மரியாள் இயேசு சொன்னார் மார்த்தாளிடத்தில், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. நாங்கள் மகிமையை காண்கிற மனுஷராய். இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமை கண்டார்கள். நீதியையும் ஜீவனையும் பின்பற்றுகிறவர்கள் மகிமையை காண்பார்கள் என்று ஞானி ஆணித்தரமாய் சொல்லுகிறான். எங்க ஜீவியத்திலே மகிமை காண்பித்தருளும் என்றல்ல, மகிமை காண்கிற, மகிமை கண்டடைகிற, மகிமை கண்டு அந்த மகிமைக்குள் மேல் மகிமையிலே பிரவேசிக்கிற அனுபவத்தை தாரு ஆண்டவரே. தாவீது ஆலயத்தை தேடி மகிமையை கண்டான். ஸ்தேவான் ஆவியினால் நிரப்பப்பட்டு மகிமை கண்டான். ஆண்டவரே, பேதுரு விழிப்பின் ஆவி பெற்று மகிமையை கண்டான். ஏசாயா ஆண்டவரே பாவ உணர்வடைந்து மகிமையை கண்டான். நாங்களும் ஆண்டவரே மகிமை காண்கிற மனுஷராயங்களை மாற்றும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, இந்த பூமியிலேயே தேவ மகிமையை கண்டு இந்த மகிமைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த மகிமையை நாங்கள் இப்படியால் அடைவதற்கு எங்களுடைய ஜீவியத்தில் போராட, தொடர, பற்றிக்கொள்ள, மகிமை அடைகிற சபையாய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கிருபை எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.